அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாடுகள் மற்றும் தலைநகரங்கள் பத்தி பார்க்க போறோம். அதை எப்படி ஈஸியா ஷார்ட்கட் வச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்ப்போம். எப்படி ஒரு நாடுகள் தலைநகரங்கள்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஒவ்வொரு கண்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், வட அமெரிக்க கண்டம், தென் ஆப்பிரிக்கா கண்டம், ஒசியான கண்டம். இதுல இருந்து ஒவ்வொரு கண்டத்திலையும் என்னென்ன இம்பார்ட்டன்டான நாடுகள் இருக்கு, அதோட தலைநகரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது இல்லாம சார்க் கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன சார்க் கண்ட்ரீஸ்லன்னு கொஸ்டின் கேட்கலாம். அதோட நாடுகள் சார்க்ல எந்தெந்த நாடுகள் இருக்கு, அதோட தலைநகரங்கள், ஏசியன் நாடுகள் அதோட தலைநகரங்கள், பிரிக்ஸ் நாடுகள், G20 நாடுகள், ஒப்பாக் நாடுகள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் எப்படி ஈஸியா ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் tnquestionpapers.comல கண்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிற தலைப்பில் நான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 25 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒன்லே ஆன்லைன்லேயே நீங்கள் உங்களோட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல்லேயே கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு, அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆசிய நாடுகள். ஆசிய நாடுகளில் இந்தியா, புதுடெல்லி, இது நமக்கு நல்லா தெரியும். சீனா, பெய்ஜிங். இந்த ஜிங் மாதிரி முடிகிற நேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைனால தான் அதிகமாக இருக்கும். ஸோ சீனா, பெய்ஜிங். ஜப்பான், ஜப்பான் டோக்கியோ. ஸோ ஜப்பானில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ டோக்கியோ அப்படின்னு டக்குன்னு பண்ணுறத டோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து தென்கொரியா. தென்கொரியா ஷியோல், வடகொரியா பியாங்யாங். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, கொரியன் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யங்காக இருப்பாங்க இல்லையா? கொரியன் பீப்புள்ஸ்லாம் யங்காக இருப்பாங்க. ஸோ வடகொரியா பியாங்யாங், தென்கொரியா ஷியோல். ஷியோல் சோல் மாதிரி அவங்களோட சோலும் ரொம்ப யங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென்கொரியா, சவுத்து கொரியா சவுத் ஷோல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ தென்கொரியா சியோல், வடகொரியா பியாங்யாங். பாகிஸ்தான், இஸ்லாமாபாத். பாகிஸ்தானில் நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ஸோ இஸ்லாமாபாத். இலங்கை, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. இலங்கையில கோட்டை இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுப்போம். அப்புறம் கொலம்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 கேபிட்டல் இருக்கு. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இலங்கையில ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. நேபாள், காத்மாண்டு. நேபாள நேபாள். மாண்டு, மாடு. மாடு பால் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ நேபாள், காத்மாண்டு. பூட்டான், திம்பு. பூட்டு போடலன்னா திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ பூட்டான் அதோட கேபிட்டல் திம்பு. வங்காளதேசம், டாக்கா. வங்காளதேசம்ங்கிறது பங்களாதேஷ்னு சொல்லுவோம் இல்லையா? பங்களா ரொம்ப டக்கரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து மியான்மர், நேபிடா. மியா பூனை இல்லையா? பூனை நாய்மாய் குறைக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். பூனை நேபிடாங்கிறது நாய்மாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து ஆப்கானிஸ்தான், காபுல். ஆப்புங்கிறது ஹாஃப், இது ஃபுல்லு. ஆப்கானிஸ்தான் புல்லு, ஃபுல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஆப்கானிஸ்தான், காபுல். ஈரான், தெஹ்ரான். இது ரெண்டும் ரைமிங்காக முடிஞ்சிருக்கு. ஈரான், தெஹ்ரான் சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து ஈராக், பாக்தாத். ஈராக் பாக்தாத். இதோட இங்கிலீஷ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா டேடுன்னு முடிஞ்சிருக்கும். இதில் ஈராக். ஸோ இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, டேட் ஆஃப் இரானி அப்படின்னு சொல்லிட்டு, இரானியோட அப்பா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். டேட். பாக்தாத்ங்கிறது டேடுங்கிற ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ டேட் ஆஃப் இரானி, ஈராக், பாக்தாத். சவுதி அரேபியா, ரியாத். சவுதி டீல முடிஞ்சிருக்கும். இது ரீல முடிஞ்சிருக்கு. ஸோ சவுதி, ரியாத் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக முடிஞ்சிருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். இது ரீ. சவுதி, ரியாத். ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி. அபுதாபி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்திருக்கு. ஸோ ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி. கத்தார், தோஹா. இது எப்படி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, தோசை கருகி போயிருச்சுன்னா நம்ம எல்லாருமே கத்துவோம் இல்லையா? அதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். தோசை கருகி போயிடுச்சுன்னா கத்துறத கத்தார், தோஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். குவைத் குவைத் நகரம், அதுலேயே வந்திருக்கு. ஓமன், மஸ்கட். ஓமேன்னு கூப்பிடுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஓமன்,
கட்டை வந்து கேட். பார்த்துப்போ அங்கே கேட் இருக்கு. ஓமேன். ஓமேன் அங்கே பார்த்துப்போ கேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து ஏமேன். ஏ ஏ ஏ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமேன். சனாங்கிறது ஒரு பொண்ணு. ஏமேன் சனா வந்து இவ்வளோ அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஏமேன் சனா வந்து இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். சிங்கப்பூர். சிங்கப்பூர். மலேசியா. கோலாலம்பூர். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மாலா கோலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைமிங்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ மாலா கோலா. இந்தோனேசியா. ஜகார்தா. இந்தோனா உள்ள போற மாதிரி இருக்கும்ல, இன்டோர் கேம்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்டோர் கேம்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்தோனா உள்ள போறத இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ இன்சைட் உள்ள போறதுனா ஜாகிரதையா போகணும். ஜாகிரதையா இருந்தால் தான் உள்ள போய் எதுக்குள்ளேயாவது நுழையணும்னா நம்ம வந்து ஜாகிரதையா நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். தாய்லாந்து. பேங்காக். தாய் தான் வந்து நமக்கு நிறைய வந்து பணம் கொடுப்பாங்க, நம்மளோட அம்மா தான். ஸோ ஒரு பேங்க் மாதிரி பேங்காக் அப்படிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி நிறைய பணம் கொடுக்குறவங்க வந்து தாய் தான். ஸோ தாய்லாந்து, பேங்காக். வியட்நாம். ஹனாய். வியட்நாம், ஹனாய். இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வியட்நாம், ஹனாய். கம்போடியா. பினோம் பென். பெண்ணு இது வந்து கம்பு. ஸோ கம்பு பெண்ணு வந்து எப்படி இருக்குன்னா கம்புமை குச்சியா இருக்கு. பெண் வந்து கம்புமை குச்சியா இருக்கு. ஸோ கம்போடியா, பினோம் பென். லாவோஸ். வியந்தியன். லாவா வருது பார்த்தீங்களா, லாவானா எரிமலை வெடிச்சு வெளில வருது பார்த்தீங்களா, அந்த குழம்பு பேர் தான் லாவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப வியப்பாக பார்ப்போம் இல்லையா, எங்கேயாவது எரிமலைலாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப வியப்பாக பார்ப்போம். ஸோ லாவோஸ், வியந்தியன். மாலத்தீவு. மாலே. இதுலேயே வந்து ரைமிங்காக வந்திருக்கு, மாலத்தீவு, மாலே. மங்கோலியா. உலான் பட்டோர். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மங்கோலியை வந்து ரங்கோலி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரங்கோலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டா. ஸோ உள்ள போட்டிருக்கிறது வந்து உலான் பட்டோர். மங்கோலியா, உலான் பட்டோர். அடுத்து ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்து, லண்டன் இது வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பிரான்ஸ், பாரிஸ் அவங்களும் வந்து நமக்கு தெரியும். பிரான்ஸ் வந்து பாரிஸ். ஜெர்மனி. பெர்லின். ஜெர்மனி. மணி வந்து அடிக்குது பார்த்தீங்களா, மணி வந்து பெல் அடிக்கிற மாதிரி. பெர்லின் வந்து பெல். ஸோ பெல் அடிக்குது, மணி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஜெர்மனி, பெர்லின். அப்படி இல்லைன்னா ஜெர்ரு, பெர்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இல்லைன்னா மணி அடிக்கிறது வந்து பெல் அடிக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இத்தாலி. ரோம். இட்லி வந்து ரொம்ப அரோமா. அரோமானா ஒரு நல்ல வாசனமையாக வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ இத்தாலி, ரோம். ஸ்பெயின். மேட்ரிட். ஸ்பெயின். ஸ்பெயின் வந்து பெயின் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வலி. மேட்ரிட். மேடுனா பைத்தியம். மேடுன்னு சொல்லிட்டு மேடுனா பைத்தியம்னு சொல்லுவாங்களா. ஸோ மென்டலாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். இது ஒரு ட்ரிக்குக்காகத்தான். ஸோ ஸ்பெயின், மேட்ரிட். போர்ச்சுகல். லிஸ்பன். போர்ச்சுகல்ல வந்து போர் நடக்குது அப்படின்னா நிறைய அதில் வந்து பன்லாம் வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ அதை போர்க்காலத்தில் வந்து நிறைய பன்னெல்லாம் வந்து ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ போர்ச்சுகல், லிஸ்பன். நெதர்லாந்து. ஆம்ஸ்டர்டாம். டேமு. டேம் கட்டுறதுக்கு நெதர்லாண்ட். நோ லேண்டு. டேம் கட்டுறதுக்கு லேண்டே இல்லை, நோ லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். நெதர்லாந்து, நோ லேண்ட். ஆம்ஸ்டர்டாம். பெல்ஜியம். பிரசல்ஸ். பெல்லு, செல்லு. பிரசல்ஸை வந்து செல்லு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பெல்லு, செல்லு. பெல்ஜியம், பிரசல்ஸ். சுவிட்சர்லாந்து. பென். சுவிட்சர்லாந்து. ஸ்விட்ச் போட்டா பேர்ன் ஆயிடும். பேர்ன்னா அந்த எரிஞ்சு போயிடும் இல்லையா, ஸ்விட்ச் போட்டா எரிஞ்சு போயிடும், பேர்ன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சுவிட்சர்லாந்து, பென். ஆஸ்திரியா. வியன்னா. ஆச்சரியமா பார்க்குற மாதிரி, ஆச்சரியமா பார்க்குறத வியப்பா பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆஸ்திரியா, வியன்னா. நார்வே. ஓஸ்லோ. நார்வேவை நோ ஞாபகத்தில் வச்சுப்போம். இது ஓஸ்லோவை ஸ்லோ. ஸோ ஸ்லோவாக போகக்கூடாது, நோ ஸ்லோ. ஸ்லோவாக இதுலேயுமே போகக்கூடாது. நார்வே, நோ ஸ்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். நார்வே, ஓஸ்லோ. ஸ்வீடன். ஸ்டாக்ஹோம். ஸ்வீட்டு ஸ்டாக் இல்லை, ஸ்வீட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்வீடன், ஸ்டாக்ஹோம். டென்மார்க். கோப்பன்ஹேகன். நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கோப்பென். கோப்பென்னா 2 பென் வச்சிருக்கணும். கோப்பென்னா 2 பென் இருந்தால் தான் நிறைய மார்க் அழகா பிளாக் பென், ப்ளூ பென் மாதிரி 2த்தையும் எழுதினா தான் நிறைய மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம்.
ஸோ டென்மார்க் கோப்பன்ஹேகன். பின்லாந்து ஹெல்சிங்கி. பின்னு இது வந்து ஃபின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபின்னு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்கி. ஸோ ஃபின்லாண்ட் ஹெல்சிங்கி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். போலந்து வார்சா. லந்தா பேசினா வார் நடக்கும், ரொம்ப லந்தா பேசினா வார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சு. வார்னா என்னது? போர் மாதிரி நடக்கும். போலந்து வார்சா. உக்ரைன் கீவ். ரெயின் பெய்யும் போது, மழை பெய்யும் போது ஒரு கீன்னு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீங்கிறது ஒரு சத்தமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உக்ரைன் கீவ். கிரீஸ் ஏத்தன்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரீஸ் ஏத்தன்ஸ் இஸ்ன்னு முடிஞ்சிருக்கிறது கூட நம்ம வந்து ரைமிங்காக முடிஞ்சிருக்கிறது கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கிரீஸ் ஏத்தன்ஸ். அயர்லாந்து டப்ளின். அயராமல் உழைச்சா எதுவும் டூப்ளிகேட்லாம் இருக்காது, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, டப் பண்ண மாட்டாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ அயர்லாந்து டப்ளின். ஹங்கேரி புத்தபெஸ்ட். ஸோ புத்தாரெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ரொம்ப நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, எப்போதும் ஹங்கிரியா பசியோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஹங்கேரி புத்தபெஸ்ட். ருமேனியா புகாரெஸ்ட். நம்ம வந்து ரூமில் தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம். ருமேனியா ரெஸ்ட், புகாரெஸ்ட் அப்படின்னா ருமேனியா புகாரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பல்கேரியா சோஃபியா. சோஃபா வந்து ரொம்ப பல்காக இருக்குது, ரொம்ப பல்க்னா பெருசாக இருக்குது, குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ பல்கேரியா சோஃபியா. எகிப்து கெய்ரோ. கையெல்லாம் வந்து இந்த ஈஜிப்தில் தான் மம்மிலாம் இருப்பாங்க மம்மிஸ்லாம் இருக்கும், அந்த கையெல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். எகிப்து கெய்ரோ. தென்னாப்பிரிக்கா பிரிட்டோரியா. தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து மொத்தம் வந்து 3 கேபிட்டல் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வந்து அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பிரிட்டோரியா அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கான ஒரு வந்து கேபிட்டல். அடுத்து கேப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேபிட்டல் இருக்குது. ஸோ இது மூணு கேபிட்டல் மொத்தம் வரும். மூணுத்தையும் வந்து உங்களுக்கு நான் வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பார்த்துட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம். எத்தியோப்பியா அடிஸ் அபாபா. அடிக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். எத்தியோப்பியா அடிஸ் அபாபா. கென்யா நைரோபி. கென்யா கேனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கென்யா நைரோபி. நைஜீரியா அபுஜா. அபுஜி அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக வருது பார்த்தீங்களா, நைஜி அபுஜி. கானா அக்ரா. அக்கா கானா பாட்டு பாடுறா, அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ கானா அக்ரா. உகாண்டா கம்பாலா. எல்லாரையும் ஏதாவது கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் ரொம்ப காண்டாயிடுவாங்க. ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், ஒரு விஷயத்தை செய்யின்னு கம்பல் பண்ணோன்னா அவங்க ரொம்ப காண்டாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ உகாண்டா கம்பாலா. சூடான் கார்ட்டூம். காரோட இன்ஜின்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ சூடான் கார்ட்டூம். அல்ஜீரியா அல்ஜீரியஸ். மொராக்கோ ரபாத் வந்து முறைக்கிறான். ரபாத் ஒரு நேம் மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ரபாத் வந்து முறைக்கிறான். மொராக்கோ ரபாத். தான்சானியா டோட்டோமா. டாட்டா காட்டுற மாதிரி, இதுவும் தான்சானியா டாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாற்றி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ தான்சானியா டோட்டோமாவை டாட்டா காட்டுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஜிம்பாபே ஹராரே. ஜிம்முக்கு போகிறவங்கலாம் ரொம்ப கராராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஜிம்பாபே ஹராரே. சாம்பியா லுசாக்கா. சாம்பியன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சாம்பியா வந்து சாம்பியன்ஸ், ஜெயிச்சவங்கலாம் சாம்பியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் இதுலேயும் லூஸ்னா வீக்காக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ மதகஸ்கர் அண்டனரிவோ. மதன் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சு, மதன் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மதகாஸ்கர் அண்டனரிவோ. வட அமெரிக்காவில் உள்ள நாடுகள். அமெரிக்காவோட கேபிட்டல் வந்து வாஷிங்டன், இதுவும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். கனடா ஒட்டாவா. கேன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஓட்டையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ கனடா ஒட்டாவா. மெக்சிகோக்கு வந்து மெக்சிகோ சிட்டி. கியூபா ஹவானா. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பாவனாங்கிற ஒரு நேம், ஒரு ஆக்ட்ரஸ் நேம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ கியூபா ஹவானா. ஜமாய்க்கா
கிங்கு தான் எப்போதும் அரசர் தான் வந்து எப்போதுமே ஜமைக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஜமைக்கா கிங்ஸ்டன். பனாமா பனாமா சிட்டி. கோஸ்டாரிக்கா சான் ஹோசே. இதுலேயே கோஸ் வந்திருக்கு, இதுலேயே சான் ஹோசே அப்படின்னு சொல்லிட்டு 2 ரைமிங்கான வேர்ட்ஸ் வந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து தென் அமெரிக்க நாடுகள். பிரேசில் பிரேசிலியா. அர்ஜென்டினா பியூனஸ் ஏர்ஸ் பியூனஸ் ஏர்ஸ். ஸோ அர்ஜென்ட்டாக நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஏரோப்ளைனில் போகிறோமே, அயர்ஸுங்கிறது ஏர்ஸ், ஏரோப்ளைனில் போகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். சிலி சாண்டியாகோ. சில்லித்தனமாக பேசுகிறத சண்டித்தனம் பண்ணுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சில்லித்தனமாக பேசுகிறத சண்டித்தனமாக பேசுகிறத சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்குக்காக தான். சிலி சாண்டியாகோ. பெருலிமா பெருமாள் மாதிரி, பெருலிமா பெருமாள் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், பெருலிமா. கொலம்பியா போகட்டா கொலம்பி போகட்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ கொலம்பியா போகட்டா. வெனிசுலா கராக்கஸ். சுற்றுலா போகிறதுக்கு நமக்கு கார் வேணும். இந்த காரை வச்சு நம்ம இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுருந்தோம், சூடான் கார்டூம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கேபிட்டல் நம்ம படித்தோம். இதில் சுற்றுலா போகிறதுக்கு கராக்கஸ், வெனிசுலா கராக்கஸ். ஈக்வெட்டார் குவிட்டா. ஈலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக பறந்துடும், குவிட்டோ ஈக்வெட்டா. ஈலாம் வந்து குயிக்காக பறந்துடும். பராகுவே அசுன்சியோன். ரொம்ப பறக்க வேண்டியமே பறந்தா அசிங்கப்பட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ பராகுவே அசுன்சியோன். உருகுவே மொண்டி வீடியோ. உருக்கமாக பேசுறது எப்படி சொல்லுவோம், மென்மையாக பேசுகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம், மென்மையாக பேசுகிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ உருகுவே மொண்டி வீடியோ. பொலிவியா சூக்ரே. பொலிவாக இருக்குதா சூப்பராக இருக்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சூப்பராக இருக்காங்கன்னு. ஸோ பொலிவியா சூக்ரே. இது அரசியலமைப்பு கேபிட்டல். லா பாஸ் வந்து நிர்வாக கேபிட்டல். ஸோ லா பாஸ் பொலிவாக இருந்தால் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொலிவியாவுக்கு வந்து சூக்ரே அரசியலமைப்பு கேபிட்டல், லா பாஸ் வந்து நிர்வாக தலைநகர். ஓசியானியா அதில் உள்ள கேபிட்டல்லாம் என்னென்ன நாடுகள் தலைநகரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஆஸ்திரியா கான்பரா. ஸோ ஆஸ்திரியா மக்கள்லாம் வந்து வாட்டர் கேன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கான்பரா அப்படிங்கிறத வாட்டர் கேன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். நியூசிலாந்து வெலிங்டன். வெல்லு வெல்லுங்கன்னா கிணறு மாதிரி. நியூவெல் நியூவாக இருந்தால் நியூவெல் புதுமையான ஒரு கிணறு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நியூசிலாந்து வெலிங்டன். பிஜி சுவா. பிஜிங்கிறது விஜி வந்து நல்ல சுபாவம் உள்ள ஒரு பொண்ணு, பிஜி சுவா. பப்புவா நியூ கினியா. போர்ட் மோர்ஸ்பி. பப்பு போர் அப்படின்னு சொல்லிட்டு போரு மோரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, பப்பு போரு மோரு அப்படின்னு சொல்லிட்டு வரமே ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஸோ பப்புவா நியூ கினியா. சமோவா அபியா. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஒரு ட்ரிக்குக்காக, இது வந்து சம்சா, இது வந்து அப்பம் அப்படி சாப்பிட்ற பொருள் மாதிரி சேர்த்து ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சம்சா அபியாங்கிறது அப்பம் மாதிரி. சமோவா அபியா. டோங்கா நுஹு அலோஃபா. டோங்கா நுஹு அலோஃபா. இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, டோங்கா நுஹு அலோஃபா. அடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து தலைநகரங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைநகரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து 3 தலைநகரங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நிர்வாக தலைநகரம் வந்து பிரிட்டோரியா, தென்னாப்பிரிக்கா பிரிட்டோரியா. அடுத்து சட்டமன்ற தலைநகரம் வந்து கேப் டவுன். ஆப்பிரிக்கால வந்து நிறைய வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே வந்து கேப் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஒரு ட்ரிக்குக்காக. ஸோ கேப் டவுன். அடுத்து நீதித்துறை வந்து ஃப்ளூம் ஃபோன்டெயின். நீதித்துறை தலைநகரம் வந்து ஃப்ளூம் ஃபோன்டெயின். இலங்கைக்கு வந்து தலைநகரம் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. வணிக நகரம் வந்து கொழும்பு. இது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா இம்பார்ட்டன்ட்டு, இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மொத்தம் 4 நாட்டுக்கு வந்து 2க்கு மேலே தலைநகரங்கள் இருக்கு. நெதர்லாண்டுக்கு வந்து அரசியலமைப்பு தலைநகரம் ஆம்ஸ்ட்ராங். நெதர்லாண்டுக்கு நோ லேண்ட், நம்ம படித்தோம் இல்லையா ஸ்ட்ரிக் வச்சு, நோ லேண்ட், டேம் கட்டுறதுக்கு லேண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா. அரசு செயல்படும் நகரம் வந்து தி ஹேக். கேக் மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ நோ கேக் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். நெதர்லாண்ட் நோ கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ 2 தலைநகரங்கள் இருக்கு. பொலிவியாவுக்கு வந்து அரசியலமைப்பு தலைநகரம் வந்து சூக்ரே, நிர்வாக தலைநகரம் வந்து லா பாஸ். ஸோ பொலிவா இருந்தால் சூப்பராக இருக்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ பொலிவா இருந்தால் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ இது இம்பார்ட்டன்ட்டு, கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க.
அடுத்து சார்க் கண்ட்ரிஸ். சார்க் கண்ட்ரிஸ் இந்தியாவை சுற்றி இதில் 7 கண்ட்ரிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து சார்க் கண்ட்ரிஸ்ல வரும். சார்க் அப்படின்னா என்னன்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இதுல என்னென்ன நாடுகள் இருக்கு, அதோட கேபிட்டல் தலைநகரம் பற்றி பார்ப்போம். இந்தியா டெல்லி தெரியும், புது டெல்லி, நியூ டெல்லி. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத், இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து வங்காளதேசம் டாக்கா, இது நம்ம பார்த்தோம். பங்களா வந்து ரொம்ப டக்கரா இருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிருந்தோம். அடுத்து இலங்கை, இலங்கையில வந்து கோட்டை இருக்கு. ஸோ ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. நேபாளம் காத்மாண்டு, மாடு வந்து பால் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சிருந்தோம். ஸோ நேபாளம் காத்மாண்டு. பூட்டான் திம்பு, பூட்டு போடலன்னா திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சிருந்தோம். அடுத்து மாலத்தீவு மாலே. ஆப்கானிஸ்தான் ஆஃப், இது ஃபுல்லுன்னு ஞாபகத்தில் வச்சோம். காபுல் ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சிருந்தோம். ஸோ இந்த 7 கண்ட்ரிஸ் தான் வந்து சார்க் கண்ட்ரிஸ். இந்தியா பாகிஸ்தான், இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் தான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் பூட்டான் மாலத்தீவு ஆப்கானிஸ்தான், இது எல்லாமே வந்து சார்க் கண்ட்ரிஸ். அடுத்து ஏஷியன் கண்ட்ரிஸ். ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து மொத்தம் 10 கண்ட்ரிஸ் இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், இதுவும் வந்து 1 மார்க்ல கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ரூனே பந்தர் செரி பெஹவான், ப்ரூனேயோடது பந்தர் செரி பெஹவான். கம்போடியா பினோம் பென், கம்பு வந்து பெண் மாதிரி இருக்கு, பெண் வந்து ரொம்ப குச்சியா கம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சிருந்தோம். ஸோ கம்போடியா பினோம் பென். இந்தோனேசியா ஜகார்த்தா. இன்சைடு, இன்சைட்னா உள்ள எதுக்குள்ளேயாவது நுழையணும் அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையா நுழையணும். குகை மாதிரி எதையாவது எதுக்குள்ளேயாவது நுழையணும் அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் நுழையணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சிருந்தோம். ஸோ லாவாஸ் வியந்தியம், லாவாலாம் எங்கேயாவது வருது, எரிமலை வெடிச்சு எங்கேயாவது லாவாலாம் வருது அப்படின்னா ரொம்ப வியப்பா பார்ப்போம். லாவோஸ் வியந்தியன். மலேசியா கோலாலம்பூர், இது மேக்ஸிமம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மியான்மர் நேபிடா. மியாங்கிறது பூனை, பூனை வந்து நாய் மாதிரி குலைக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சிருந்தோம். ஸோ நேபிடா. பிலிப்பைன்ஸ் மணிலா. பிலிப்பைன்ஸ்னு கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் கம்பெனி, அதில் எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிற கம்பெனி. அதெல்லாம் வாங்குறதுக்கு மணி இல்லை, மணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். சிங்கப்பூர். தாய்லாந்து பேங்காக், தாய் தான் வந்து நமக்கு நிறைய பணம் கொடுக்குறவங்க. ஸோ பேங்க் மாதிரி தாய்லாந்து பேங்காக். வியட்நாம் ஹனாய், வியட்நாம் வந்து ஹனாய், வெட்டியா இருந்தா ஒரு நாய் கூட மதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ வியட்நாம், வெட்டியா இருந்தா ஒரு நாயும் மதிக்காது அப்படின்னு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ வியட்நாம் ஹனாய். பிரேசில் பிரேசிலியா. ரஷ்யா மாஸ்கோ. ரஷ்யாவில் இருக்கிறவங்கலாம் கவு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். கவு மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ரஷ்யா மாஸ்கோ. இந்தியா டெல்லி. சீனா பெய்ஜிங். தென்னாப்பிரிக்கா பிரிட்டோரியா. எகிப்து கெய்ரோ. எகிப்தில் உள்ளவங்களுக்குலாம் கை கட்டி, மம்மிலாம் வந்து கை கட்டி இருக்கும், பற்றி கையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களா, அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ எகிப்து கெய்ரோ, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இது. எத்தியோப்பியா அடிஸ் அபாபா, எத்தி அடிக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். எத்தியோப்பியா அடிஸ் அபாபா. ஈரான் தெஹ்ரான், ரைமிங்காக முடிஞ்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபி. இந்தோனேஷியா ஜகார்த்தா. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்லயும் இந்தோனேஷியா வருது. ஸோ இன்சைட் எதுக்குள்ளேயாவது போகணும் அப்படின்னா நம்ம ஜாகிரதையா நம்ம போகணும். இந்தோனேஷியா. அடுத்து G20 நாடுகள். அர்ஜென்டினா பியூனஸ் அயர்ஸ். ஸோ அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னா ஏரோப்ளைன்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஆஸ்திரேலியா கேன்பரா, ஆஸ்திரேலியா மக்கள்லாம் நிறைய வாட்டர் கேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிரேசிலியா. கனடா ஒட்டாவா, கேன் ஒட்டையாயிடுச்சு. சீனா பெய்ஜிங், ஜிங்குன்னு முடிகிறதுலாம் வந்து சைனா நேம்ஸ். ஸோ சீனா பெய்ஜிங். பிரான்ஸ் பாரிஸ். ஜெர்மனி பெர்லின், பெர்ரு. அப்படி இல்லைன்னா மணி வந்து பெல் அடிக்கிற மாதிரி அப்படியும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மணினா பெல் அடிக்கிற மாதிரி. இந்தியா புதுடெல்லி. இந்தோனேஷியா ஜகார்த்தா. G20 நாடுகள்லையும் இந்தோனேஷியா வருது. இத்தாலி ரோம். இட்லிலாம் வந்து ரொம்ப அரோமாவா ரொம்ப வாசமா இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். இத்தாலி ரோம். ஜப்பான் டோக்கியோ. ஜப்பான்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப டக்குன்னு வேலை செய்வாங்க. ஸோ ஜப்பான் டோக்கியோ. மெக்சிகோ சிட்டி. ரஷ்யா மாஸ்கோ, கவு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். சவுதி அரேபியா ரியாத், ரி அப்படின்னு சொல்லிட்டு திரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். தென்னாப்பிரிக்கா பிரிட்டோரியா. தென் கொரியா ஷியோல். சவுத் கொரியாவை வந்து சியோல். கொரியாவில் உள்ளவங்களாம் ரொம்ப அவங்களோட மனசும் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சவுத் சோல். துருக்கி வந்து அங்காரா, துருக்கி.
ரொம்ப ஆங்கரா அந்த துருக்கி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ரொம்ப ஆங்கர், அங்காரானா என்னது ஆங்கர், ரொம்ப ஆங்கர் இஸ் த கீ ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஆங்கர் இஸ் த கீ ஆஃப் ஃபெயிலியர், துருக்கி அங்காரா. ஐக்கிய ராச்சியம் லண்டன், அமெரிக்கா வாஷிங்டன், ஐரோப்பிய ஒன்றியம் பிரசல்ஸ், பிரசல்ஸ் வந்து ஐரோப்பிய ஒன்றியம். ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து அடிஸ் அபாபா, ஆப்பிரிக்கா அடிஸ் அபாபா. ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பிரசல்ஸ். மொத்த உறுப்பினர் நாடுகள் வந்து 21, 19 நாடுகள் பிளஸ் ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் ஆப்பிரிக்க ஒன்றியம். 2023 முதல் ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து G20ல நிரந்தர உறுப்பினராக இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எந்த வருஷத்துலேருந்து ஆப்பிரிக்க ஒன்றியம் நிரந்தர உறுப்பினராக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். 2023லேருந்து. அடுத்து ஓபக் கண்ட்ரிஸ். ஓபக் கண்ட்ரிஸ்ல உள்ள நாடு தலைநகரமும் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓபக் கண்ட்ரிஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அல்ஜீரியா, அல்ஜீரியஸ், ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, பிராசாவில்லே, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கோ, பைசா இல்ல போ அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில். கோனா என்னது போறது, பைசா இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஈக்வட்டோரியல் கினியா, மலாப்போ, கினியாங்கிறத கனி, கனிலாம் என்னது மாப்பழா அப்படிங்கிறதுலாம் வந்து கனி. ஸோ மலாங்கிறத மாப்பழா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். காப்போன், லிப்ரவில், ஃபோன் பெல் அடிக்கிற மாதிரி, பில்லு வந்து பெல்லு, ஃபோன் பெல் அடிக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ காப்போன், லிப்ரவில். ஈரான், டெஹ்ரான் ரைமிங்காக வந்திருக்கு. ஈராக், பாக்தாத் நம்ம பார்த்துட்டோம். குவைத், குவைத் நகரம். லிபியா, திரிபோலி, போலின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது ஸ்வீட் வகை இருக்கு பார்த்தீங்களா. திரிப்போனா 3 ஸ்வீட் அது கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம லைக் பண்ணுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். லிபியா அப்படின்னா லைக் பண்ணுற மாதிரி. நைஜீரியா, அபுஜா, அபுஜி. சவுதி அரேபியா, ரியாத், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். சவுதி, ரியாத். ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி. வெனிசுலா, கராக்கஸ். சுற்றுலா போகணும் அப்படின்னா நமக்கு வந்து கார் வேணும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒபெக் கண்ட்ரிஸ் என்ன, அதோட தலைநகரம் என்ன, பிரிக்ஸ், அது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாடு தலைநகரம் கேட்கணும் அப்படின்னா இதுலேருந்து தான் நம்ம மேக்ஸிமம் கேட்போம். ஒவ்வொரு கண்டத்துலேருந்தும் கண்டத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான நாடுகள், ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம், அது மாதிரி உள்ள கண்டத்துலேருந்தும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், ஒபெக் கண்ட்ரிஸ் அதுலேருந்தும் நீங்கள் வந்து கேட்கறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ தனித்தனியாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறது இதெல்லாம் ஒபெக் கண்ட்ரிஸ் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கப்பட்ட நாடுகள் வச்சு பார்ப்போம். சார்க், இந்தியா புதுடெல்லி, இலங்கை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, நேபாளம் காத்மண்டு, பூட்டான் திம்பு, மாலத்தீவு மாலே, சிங்கப்பூர், தாய்லாந்து பாங்காக், வியட்நாம் ஹனாய், மியான்மர் நேபிடா, மலேசியா கோலாலம்பூர். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். இது எப்படி என்னென்ன கண்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ பிரிக்ஸில் வந்து இந்தியா டெல்லி, சீனா பெய்ஜிங், ரஷ்யா மாஸ்கோ, பிரேசில் பிரேசிலியா, தென்னாப்பிரிக்கா பிட்டோரியா. G20ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா வாஷிங்டன், ஜப்பான் டோக்கியோ, ஜெர்மனி பெர்லின், பிரான்ஸ் பாரிஸ், இத்தாலி ரோம், துருக்கி அங்காரா. துருக்கியை வந்து கீ மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீ, அங்காரா, ஆங்கர் இஸ் த கீ ஃபார் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ துருக்கி அங்காரா. ஒபெக் கண்ட்ரீஸில் சவுதி அரேபியா ரியாத், ஈராக் பாக்தாத், ஈரான் தெஹ்ரான், குவைத் நகரம், ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபி. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. இந்தோனேசியாவின் தலைநகரம் ஜகார்த்தா, இலங்கையின் தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, பிரேசிலோட தலைநகரம் பிரேசிலியா, ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் கான்பரா, கனடாவோட தலைநகரம் ஒட்டாவா, மியான்மரோட தலைநகரம் நேபிடா, கத்தாரோடது தோஹா, தோசை கருகி போச்சுன்னா எல்லாரும் கத்துவோம், கத்தாரோட தலைநகரம். மியான்மர், மியாங்கிறது பூனை வந்து நாய்மாய் கத்துற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ மியான்மரின் தலைநகரம் நேபிடா. சுவிட்சர்லாந்தோட தலைநகரம் பென். வியட்நாமின் சுவிட்சர்லாங்கிறது ஸ்விட்ச் போட்டா பேர்ன் ஆயிடும், எரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சுவிட்சர்லாந்தோட தலைநகரம் பென். வியட்நாமின் தலைநகரம் ஹனாய், வியட்நாமோடது ஹனாய். ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ. நேபாளத்தோட தலைநகரம் காத்மாண்டு. பாகிஸ்தான் தலைநகரம் இஸ்லாமாபாத். சீனாவின் தலைநகரம் பெய்ஜிங். எல்லாத்தையுமே நம்ம ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். இது ஒரு ரிவிஷன் தான், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம்.
தென்னாப்பிரிக்காவின் நிர்வாக தலைநகரம் பிரிட்டோரியா. மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர். வங்காளதேசத்தின் தலைநகரம் டாக்கா. பங்களா வந்து டக்கரா இருக்க மாதிரி ஞாபகத்தில் வச்சிருந்தோம். ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. கவு மாஸ்க். ரஷ்ய பீப்புளெலாம் வந்து கவு மாஸ்க் போடுற மாதிரி ஞாபகத்தில் வச்சிருந்தோம். அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டன். தாய்லாந்தின் தலைநகரம் பேங்காக். தாய் தான் வந்து பேங்க் மாதிரி நம்ம நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சிருந்தோம். எகிப்தோட தலைநகரம் கெய்ரோ. பூட்டானோட தலைநகரம் திம்பு. சிங்கப்பூரோட தலைநகரம் சிங்கப்பூர். எத்தியோப்பியாவோட தலைநகரம் அடிஸ் அபாபா. குவைத்தோட தலைநகரம் குவைத். பிரான்சின் தலைநகரம் பாரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிஎன்பிசியில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த வீடியோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் tnquestionpapers.comல வந்து கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 25க்கு எவ்வளோக்கு வந்து உங்களோட ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.